எது குடிச்சிட்டு வந்திருக்க? எதுக்கு வந்திருக்கான்னு வா உட்காரு. எது கீழே வைங்க. எது குடிச்சிட்டு வந்திருக்க? எவன் மதிக்கிறான்? குடிச்சா எவன் மதிப்பான்? ஏன் குடிக்க? நான் குடிக்காம இருக்க மட்டும் அவன் மதிக்கிறான். விவசாயம் எவன்டா மதிக்கிறாங்க? வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வக்கீல் வந்துட்டு எவன்டா விவசாயம் பார்ப்போன்னு என்னை பற்றி கேவலமாக பேசுகிறான். அதுலேருந்து எனக்கு விசில. பாரு, விவசாயம்னா கேவலம் யார் சொன்னா? திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு ஒரு குறள்ல, உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேனன் பார்க்கும் நிலை. உழவருடைய கையை உழவு தொழிலை செய்யாம விட்டுட்டு போயாச்சுன்னா எதுவுமே வேண்டான்னு சொன்ன துறவிக்கு கூட வாழ்வில்லைன்னு திருக்குறள் சொல்லியிருக்கு, திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. சரி, ஓகே, இனி நான் குடிக்க மாட்டேன். The next day. குடிச்சிட்டே இருக்கான அவனை அட்வைஸ் பண்ணக்கூடாதா? குடிக்கிறவனெல்லாம் அட்வைஸ் பண்ணி திருத்த முடியாது. அதாவது திருவள்ளுவரே ஒரு குறளில் சொல்லியிருக்காரு, கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீரில் குளித்தானை தீத்துரிய அற்றுன்னு சொல்லியிருக்காரு. இது விளக்கம் என்னன்னா, இப்போ ஒருத்தன் தண்ணியில் முங்கிட்டான்னா அவனை தீப்பந்தத்தை வச்சு தேட முடியுமா? முடியாது. தீப்பந்தத்தை வச்சு தேடுற மாதிரின்னு அவரே சொல்லிட்டாரு.